அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அவக்கோடை வச்சு கோகோமல்ல பண்ண போகிறோம். ப்ரெட்டு கூட சாப்பிட்றதுக்கு இது ஒரு சாலட். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்படி கட் பண்ணுங்க. பாருங்கள், இதுக்குள்ளே சீடு இருக்கும். இந்த சீடு நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துருவோம். சீடு எடுத்துகிட்டு சைடில் வச்சிடலாம். இதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளஷ் மாத்திரம் தான் எடுக்கணும். இந்த தோல் எடுக்கக்கூடாது. தோல் ஆக்சுவலி உளிச்சாலும் வந்துடும். இப்படி அதுக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்படி இது ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் மாத்திரம் தான் எடுக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரெட் கூட எல்லாம் சாப்பிட்லாம். நாச்சோஸ் இருக்குது இல்லைங்களா, நாச்சோஸ் அந்த சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட எல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து போட்டுட்டு இது போட்ட உடனே நம்ம எலுமிச்சை பழம் ஊற்றிடணும் இது மேலே, இல்லாட்டி இது கருத்துரும், கருப்பாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது இப்படி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சங்கியாகவே இருக்கட்டும், பரவாயில்ல, வாயில் கிடைக்கிற மாதிரி. ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம், பேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்படி பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ண பிறகு ஒரு ஹாஃப் லெமன் அது மேலே ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கருப்பாயிடும், மேலே எல்லாம் அவக்கோடா கருப்பாயிடும். ஒரு அவக்கோடாவுக்கு ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணணும். சின்னதாக இருக்கிறனால, இல்லாட்டி 1 லெமன் யூஸ் பண்ணலாம். இப்படி ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இமிடியேட்டாக நீங்கள் பண்ணலாட்டி இது கருத்துரும். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பாக்கி இருக்கிற இன்க்ரீடியண்ட் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக நைஸாக அரியணும். நல்லா நைஸாக மெலீஸாக பொடியாக அரியணும். அரிஞ்சிட்டு வெங்காயம் அதில் போட்டுருங்க. பச்சை மிளகு எடுத்துருக்கிறேன். எனக்கு காரம் கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு. கொட்டையும் வேணுமே தான் எடுத்துருங்க, காரம் வேண்டாட்டி. அதுவும் புதுசாக அரியணும், வாய்க்கே கிடைக்கக்கூடாது. அப்படியே அரிஞ்சுக்குங்க நல்லா புடிசாக. ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துகிட்டு அதுவும் நைஸாக அரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு பூண்டு அள்ளி தான் நைஸாக அரிஞ்சுக்குங்க. வச்சுட்டு வாய் கிடைக்காத மாதிரி. ஒரு தேவையான சின்ன டமோட்டா வந்தால் ஒன்று எடுத்துங்க. நான் பெருசாக இருந்தனால டமாட்டா ஹாஃப் டமோட்டா தான் எடுத்துருக்கிறேன். அது மெலீஸாக பொடியாக அரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுக்கோங்க. பீஸு கேப்சிகம்மு ஆப்ஷனல் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் குருமிளகு பொடி, உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கு. இது ப்ரெட் கூட நீங்கள் நடுவில் சாண்ட்விச் மாதிரி தேய்ச்சி சாப்பிட்டுக்கலாம். ப்ரெட்டு எக்கு இது ஒரு லேயர் போட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி நீங்கள் சிப்ஸ் கூட சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இல்லை சும்மா சாலட் மாதிரி சும்மா சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு. நல்லா இலக்கிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இலக்குன வரைக்கும் நம்ம கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட அவக்கோடா சாலட் கோகோமல்ல ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் எல்லாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்டம் ஆகும். இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்கள் இப்போ ப்ரெட்டோட சாப்பிட போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. மீண்டும் அதர் வீடியோவோட உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.